குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியின் தலைவருக்கும் இந்தியா கூட்டணி தலைவருக்கும் இருக்கக்கூடிய பலம் என்ன? தற்போது அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? ஓட்டு எப்போது முடிந்து ரிசல்ட் எப்போது அறிவிக்கப்படும்? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று நடைபெற இருக்கின்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இது வழக்கமான தேர்தலாக அல்லாமல் பதவியில் இருக்கின்ற ஒரு குடியரசுத் தலைவர் தன்னுடைய பதவியை நிறைவு செய்யாமல் ராஜினாமா செய்த பிறகு நடைபெறுகின்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் என்பதால் இது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கும் CP ராதாகிருஷ்ணனும், இந்தியா கூட்டணியின் சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியாக இருந்த சுதர்சன் ரெட்டியும் போட்டியிடுகிறார்கள். இன்று காலை 10 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. மற்ற தேர்தல்கள் எல்லாம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலமாக நடைபெறும். ஆனால் இன்று வரையும் குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஆகியவை எல்லாம் வாக்கு பெட்டி மற்றும் வாக்குச்சீட்டு ஆகிய அடிப்படையில் தான் அந்த பழமையான முறையில் நடைபெறுகின்ற வாக்குப்பதிவு தற்போதும் தொடர்ந்து வருகிறது. காலை 10 மணிக்கு முதல் நபராக பிரதமர் மோடியினுடைய வாக்கை செலுத்துகிறார். அவரை தொடர்ந்து அமித்ஷா, ராஜ்நாத் சிங், JP நட்டா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும், அவர்களை தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கின்ற சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களிக்க இருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒடிசாவை சேர்ந்த பிஜு ஜனதா தளம், அதே போல தெலங்கானாவினுடைய BRS கட்சி, பஞ்சாபை சேர்ந்த ஷிரோன்மணி அகாலி தளம் ஆகிய கட்சிகள் தாங்கள் வாக்களிப்பில் பங்கேற்க போவதில்லை, நாங்கள் விலகி இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கட்சிகளை தவிர ஏனைய கட்சியை சார்ந்தவர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை இன்னும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த தேர்தலை பொறுத்தவரை கட்சி கொறடா உத்தரவு எதுவும் கிடையாது. அதாவது தன்னுடைய கட்சி உறுப்பினர்கள் இவர்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று எந்த உத்தரவையும் அதன் உறுப்பினர்களுக்கு பிறப்பிக்க முடியாது. உறுப்பினர்கள் சுதந்திரமாக அவர்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்கலாம். கட்சி மாறி வாக்களித்தாலும் அவர்களினுடைய பதவி பறிக்கப்படாது என்பது இந்த தேர்தலினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு 6 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்கி அடுத்த 1 மணி நேரத்திற்குள்ளாக முடிவுகள் அறிவிக்கப்படும். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரை மக்களவை மற்றும் மாநிலங்களவையை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். சுமார் 781 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். வாக்காளர்கள் என்று சொல்கின்ற போது அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறிக்கும். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற CP ராதாகிருஷ்ணனுக்கு சுமார் 430 MPக்களுடைய ஆதரவு இருக்கிறது.